மாத்தியோசி குடும்பத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணியில் உள்ளோருக்கும் என் எதிரணியில் உள்ளோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அப்ப பேசினாங்க எல்லாமே புது பாடல்னு, நடுவர் அம்மாவும் சேர்ந்து சொன்னீங்க எல்லாமே புதிய பாடல்னு. அம்மா அது 90s கிட்ஸ் பாடின பாடல்மா. இன்னைக்கு நாங்க சொல்றது 20sல. இன்னைக்கு என்ன இருக்கிற 21st செஞ்சுரியில என்ன அருமையான பாடல் வரிகள்லாம் மக்களை சீர்திருத்துதுன்னு உங்களுக்கு தெரியல? என்ன சீர்திருத்ததுன்னு அவங்க சொன்னாங்க. 80s 90sல எல்லாம் சீர்திருத்தி இருக்குதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. இன்னைக்கு என்ன சீர்திருத்தி இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? குலைச்சிருக்குதுமா. ஒரு பாடலாவது சொல்லுங்க, ஒரு பாடல் வரியாது. நான் என்னோட தோழியோட வீட்டுக்கு போயிருந்தேம்மா. என் தோழி என்ன பண்ணாங்க, என் பிள்ளை ஒரு அழகான பாட்டு பாடுறான் கேக்குறியா? குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா செல்லம், என்ன பாட்டு? ஏன் 1 2 பாட்டு பாடுவான் கேளுன்னு. 1 2 3 பாட்டா? அது என்ன செல்லம், அங்க பாடு ஆன்டி கேக்குறேன். ஏன்னா நம்ம டீச்சரா இருக்கிறதுனால நீ பாடுப்பான்னு ஆர்வத்தோட போய் கேட்டேன். பிள்ளை என்ன பாட்டு பாடுனான்னு தெரியுங்களா? 1 + 1 2 மாமா, U + me 3 மாமா. என்ன ஒரு நல்ல சமுதாயத்தை சீர்திருத்துற விஷயம் இருக்குதுன்னு சொல்லுங்க நடுவர் அவர்களே. இந்த பாடல் வரிகளை எனக்கு புரியல, இது என்ன பாடல் புதுசா இருக்குன்னு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ்வளவு எல்லா இரட்டை அர்த்தங்கள் எல்லாம் ஆபாச நிறைந்த வார்த்தைகளா இருந்துச்சு அதுல. ஆனா குழந்தை அழகா பாடுது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியல அப்படின்னா, புள்ள ஆபாசமான பாடலை பாடுதுன்னு தெரியல. ரொம்ப ஆர்வம். வீட்டுக்கு வர விருந்தினர்களே என் பிள்ளை அழகா 1 2 3 பாட்டு பாடுது. உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருந்துச்சு நடுவர் அவர்களே. இன்னைக்கு என்ன சினிமா பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டை அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளும் ஆபாசம் நிறைந்த வார்த்தைகளுமாகவே இருக்கிறது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியல. இசைய தலையை ரசிச்சு ஆட்டி கேக்குறான், கையை தன்னால ஆடுது, கால் தாளம் போடுது, அவ்வளவு அருமையான இசை இருக்கு. ஆனா பாடல் வரிகள் ரொம்ப மனதை வேதனைப்படுத்தக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு நடுவர் அவர்களே. இன்னொன்னு கூட பாருங்களேன், வாட்டர் பாக்கெட் பாட்டு பாட்டுமா? என்ன வாட்டர் பாக்கெட் பாட்டு பாடுங்க, ஸ்கூல்ல பிள்ளைங்க பாடுறாங்க. என்னவா, எனக்கு பாட முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா நான் பாடிடுவேன். பாருங்க, சோஜாவா படுத்துக்குவேன் உன் மடியில சாஞ்சு சும்மா வாட்டமா இருக்கிறீங்க வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. என்ன பாட்டு, ரொம்ப வல்கரா, அதுல இருக்கிற வார்த்தைகள் பயங்கர ஆபாசம் நிறைந்தது. அந்த பாட்டை பார்த்திருக்கீங்களா? அவங்க ஆடுற நடனம் நல்லினங்களை பார்த்திருக்கீங்களா? உண்மையே குழந்தைகள் பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என்னோட அப்பா ஆசிரியரா இருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர், அம்மாவும் ஆசிரியர். எங்க வீட்டுல நாங்க 3 பெண் குழந்தைங்க. நாங்க ஒரு சினிமா பாடல் கூட பார்த்ததில்லை. எங்க வீட்டுல டிவியில தொலைக்காட்சியில பாடல் போட்டுட்டு இருக்கும் போது எங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா, கரெக்டா போய் எழுந்து போய் பாடல் வரிகள் வரும்போது மாத்திருவாங்க, பாடல்களே மாத்திருப்பாங்க. எனக்கு புரியாது, என்ன அப்பா ஒரு பாட்டு பார்க்க விட மாட்டாங்க. அப்பா இது நல்லா இருக்குன்னு நண்பர்கள் தோழி எல்லாம் சொன்னாங்க, சிரிப்பாங்க, ஒண்ணுமே சொன்னதில்லை. ஆனா திருமணத்திற்கு பிறகு இவரோட தியேட்டருக்கு போகும்போதோ இல்ல இந்த தொலைக்காட்சி பார்க்கும் போதோதான் அந்த பாடல் வரிகள் நல்லா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப சீர்குலைக்கக்கூடியதா இருந்திருக்கு. நம்ம 3 பேரையும் எங்க அப்பா முத்தா வளர்த்துட்டாங்க. அதனாலதான் எனக்கு இன்னைக்கு இது பெரிய திரை பாடல்கள் பாருங்க சமுதாயத்தை சீர்குலைக்குதுன்னே நல்ல தைரியமா வாதாட முடியுது நடுவர்களை. ரொம்ப இன்னொரு பாட்டு பாருங்க, அநேகன் படத்துல டங்கா மாறி ஊதாரி புட்டுக்குனே நீனாரி. இதுல பாருங்க, அழுக்கு மூட்டை மீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சு ஊத்த பல்ல விளக்காம சோத்த தின்னு காமாச்சு. நம்ம குழந்தைங்கள காலையில எழுந்த உடனே பல் துளக்கு, தினமும் குளிக்கணும், காலை மாலை குளிக்கணும், பல் விளக்காம சாப்பிடக்கூடாது, நல்ல ஒழுக்கங்களை நம்ம சொல்லி கொடுக்கறோம். ஆனா இந்த பாடல் வரிகள் பாருங்க, இது ரொம்ப திறமையா அழகா வேற பாடல் வரிகளோட இசையோட அழகா பாடுறாங்க. அப்ப என்ன ஒழுக்கம் இதுல கத்துக் கொடுக்குது? தூங்கி எழுந்திரிச்சோன பெட் காஃபி, அதுதான் வலியுறுத்துறீங்க. எழுந்திரிச்சோன அந்த முட்டை வாயோட சாப்பிடணும். இன்னைக்கு தலைய பாருங்க, கண்ணா பண்ணான்னு தலைவசம், ஒருத்தனாவது தலை ஒழுங்கா வாரி வராங்களா பாரு. ஏன்னா இன்னைக்கு சினிமா கத்துக் கொடுக்குது, பாடல் வரிகள் கத்துக் கொடுக்குது. இன்னைக்கு ஒழுக்கத்தை சீர்குலைக்க விதத்துல இந்த பாடல் வரிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு நடுவர் அவர்களே. ரொம்ப வேதனையா இருக்கு. குமரலோட நான் பேசிட்டு இருக்கிறேங்க. இன்னும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னாங்க நம்மளோட இளநீர் பேசக்குள்ள பழைய பாடல்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு, பழைய பாடல்கள்ல நிறைய நல்ல நல்ல ஒழுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, சீர்தூக்கு சொன்னீங்களே, அதே பழைய பாடல்கள் சொல்ற பாருங்க. வைரம்னு ஒரு படங்க, இதே பழைய பாடல் எல்லாம் பிள்ளைங்க கூட பார்த்தா நல்லா இருக்கும்னு பார்த்தா உண்மையிலே கண்ணீர் சிந்த வச்சு காட்சிகள் எல்லாம். வைரம், இரவு முழுவதும் விருந்து வைக்கிறேன், இதய கதவை திறந்து வைக்கிறேன். ஸ்ரீகாந்த் ஜெயலலிதாவும் ஆடிப்பாங்க அந்த பாடம். அதே படத்தை இன்னைக்கு கலர் பண்ணி பார்த்தோம்னா ஒருத்தரும் உட்காந்து பார்க்க முடியாது வீட்டுல. வரிகள் அவ்வளவு ஆபாசம் நிறைந்ததா. இதுல என்ன ஒழுக்கத்தை நம்ம கத்துக் கொடுக்க போறாங்க சினிமாவில? சினிமாங்கிறது வியாபாரம். இன்னைக்கு சினிமா பாருங்க மக்கள் அனைவரையும் கவரும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. எளிதுல சமுதாயத்தை பலமானதாக, சமுதாயத்தை பலமான ஆக்கிறதுக்கு சினிமா ஒரு கருவியா இருக்குது.
அதுல நல்லதோ தீயோதோ எந்த விடயமானாலும் சரி அத்தோட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா ரொம்ப இலகுல மக்களை போய் சென்றடையக்கூடியதா சினிமா இருக்கு. அந்த சினிமால நல்ல பாடல்களை பாடுங்களேன். நம்ம எதிரணியில சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு சில பாடல்களை வச்சுக்கிட்டு சீர்குலைக்குதுன்றீங்கன்றாங்க. நிறைய பாடல்கள் சீராக்குதுன்னு சொல்றாங்க. அதையே நான் திருப்பி சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு சில பாடல்களே சீராக்குகிறது, மீதி எல்லாமே சீர்குலைக்கிறது. இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டியோட படத்தை பழைய படங்கள் புகைப்படத்தை எல்லாம் கலர் பண்ணி வச்சோன்னு வைங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும், ரசிக்கக்கூடிய விதத்துல இருக்கும். ஆனா பழைய பாடல்களையும் பழைய திரைப்பாடல்களை இன்னைக்கு நீங்க கலர் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு ஆபாசம் நிறைஞ்சதா இருக்கு. உடையாகட்டும், 2 துணியில நடிச்சிடுறாங்க, ஆடிடுறாங்க. ஆனா அன்னைக்கு அவ்வளவு ட்ரெஸ் போட்டதை கலட்டி கலட்டி போட்டாங்க பாருங்க. அது ஒரு படத்துல உயிரா மானமா, அது ஒரு படம். குடிமகனை, அந்த படத்துல அந்த ஒரு தான் செய்யறாங்க. அது பாருங்க, அதுல எல்லா துணியும் கலட்டி போட்டுட்டு கடைசி 2 துணியில நிக்கிறாங்க. என்ன ஒழுக்க கத்து கொடுக்குறீங்க, என்ன சீர்படுத்த சீர்குலைக்குது. இன்னைக்கு எல்லாம் கிராமப்புறங்கள்ல இருந்து எல்லாம் பாருங்க துணிகள் குறைவா இருக்கு. என்ன நீங்க கத்து கொடுக்குறீங்க? சினிமாவில நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுக்கலாம். சினிமா பாடல்கள்ல நல்ல ஒழுக்கத்தை எங்கேயாவது கத்து தரீங்களா? ரொம்ப கவலையா இருக்குது. இதுல இந்த உயிரா மாணவர்ல குற்றால மலையிலே அப்படி மோசமான வரின்னு அதுதாங்க. கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறாங்க. கண்ணதாசன் அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா கண்ணதாசன் வரியில அந்த பாடல்களை பாருங்க, ரொம்ப மோசமா இருக்குது. நல்ல இல்ல, ரொம்ப சீர்குலைக்கு. இன்னைக்கு நல்லவேளை குழந்தைங்க அதை பார்க்கல, நான் சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு சில பாடல்கள் பார்த்திருக்கலாம். இன்னும் நம்ம 80s 90sல நீங்க பாடுனீங்கல்ல இல்லைங்களா, சகோதரிகள் பாடுனீங்க, பேசுனீங்க. அதுல பாருங்க, வாட்ச்மேன் படம், வடிவேலு வாட்ச்மேன், அந்த படத்துல பாத்தீங்கன்னா கன்னத்தில் கன்னம் வைர பாட்டு, ஆடைக்குள்ளே வைத்து அழகினை எடுத்தேன், ஆசைக்குள் வைத்து உனக்கு என்ன கொடுத்தேன் இதம்மா. எவ்வளவு மோசமான வரி. இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல பேசிக்கிறாங்க, இந்த வரிக்கு என்ன அர்த்தம், என்னடி அர்த்தம்னு கேக்குறாங்க. இவளுக்குன்னு தெரியாது, அவளுக்குன்னு தெரியாது. இதுக்கு ஒரு விதமா ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மோசமான வழியில போகுது. நல்ல வரிகளை கொடுங்க. நீங்க இன்னைக்கு காசுக்காக தான் எழுதுறீங்க. அந்த காசை இன்னைக்கு எல்லாம் என்ன செய்றாங்க, குழந்தை தாலாட்ட கூட அந்த பாடல பாடுறாங்க. எதுக்கு? அந்த காது குழந்தையில இருந்து அந்த கேட்டு இதமா நல்லதா கத்து கொடுக்கலாமே, நீங்க நல்ல பாடல்கள் கொடுக்கலாமே. சம்பாரிங்க 90%. 90%மே சுயநலத்துக்காக இல்லாம ஒரு 50% சமுதாயத்தை சீராக்கிறதுக்கு உதவிட்டீங்களே. ஏன் சீர்குலைக்கிறதுக்காக பாடல் எழுதுறீங்க? கட்டிப்புடி பாட்டு. எவண்டி ஒன்ன பெத்தான் மாமனாருக்கு இன்னைக்கு சுத்தமா மரியாதையே இல்ல. எவண்டி ஒன்ன பெத்தான் கையில கிடைச்சா செத்தான். வருமானம் எல்லாம் வாங்கிக்கிட்டு மாமனார தூசிச்சிருந்தோம். என்ன பாட்டு? எப்படி போய் மாமனார போய் மரியாதையா மாமனார மாமான்னு கூப்பிடுவான்? பின்னால பேசுவான். என்ன அவன் வந்தான் பேசுவான். ஏன்னா பாடல் வரிகள் கத்து கொடுக்குது எப்படி பேசணும்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு நீங்க இன்னொன்னு கூட வண்டி சொல்லை சின்னராசு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வண்டி சொல்லை சின்னராசு புலமை பித்தன் பாடல். புலமை பித்தன் என்ன ஒரு அருமையான கவிஞர். அவரு பாருங்க, கமர்ஷியலுக்காக பணத்துக்காக என்ன பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க. வானம் நின்றன் தோளோடு சாய்ந்தென்ன உன்னோடு பஞ்சு வெண்ண நெஞ்சோடு படுக்கை ஒண்ணு நீ போடு, சாம வேதம் நீ ஓது வாடை தீயை தூவும் போது. என்ன பாட்டுங்க இது, அர்த்தத்தை பாருங்க. இதுல ஏதாவது விளக்கி சொல்ல முடியுமா நீங்க குழந்தைங்க கிட்ட? வேதம் நம்ம சொல்லிக் கொடுக்குற 4 வேதம், இந்த வேதத்தை இதுல கொண்டு வந்து எதோட ஒப்பிட்டு வச்சிருக்கிறாங்க? அப்ப இன்னைக்கு சினிமாக்கள் முழுவதுமே சமுதாயத்தை சீர்குலைத்தது அப்படிங்கறது நடுவர் அவர்கள் நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. தயவு செய்து நல்ல ஒரு தீர்ப்பை கூறுங்க. இன்னைக்கு சினிமா பாடலுக்கு ஒரு சிலது நல்லதா இருந்தா அந்த ஒரு சிலது யாருக்குன்னு தெரியாது. முழுசா 90% 99% என்ன இருக்கோ அததான் மக்கள் இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. அதை சீர்படுத்துங்க. இன்னைக்கு குழந்தையில இருந்து பட்டி தொட்டியில இருந்து எல்லாருமே சினிமா பாடலையும் சினிமாவையும் தான் பெருசா நினைக்கிறாங்க. அந்த சினிமா வரிகள் பாடல் வரிகள்ல நல்லதை சொல்லி கொடுங்கன்னு நாங்க தயவு செய்து உங்ககிட்ட கேட்கிறோம். நல்ல தீர்ப்பா வழங்குங்க நடுவர் அவர்களே. இந்த வாரத்தை இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுனீங்க. என்னன்னா ஒரு சில விஷயங்கள் அனுபவபூர்வமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே ஏற்றுக்கக்கூடியது தான். இருந்தாலும் உங்களுடைய இந்த வாதம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய ஏஞ்சலின் வேதா கிருபாவதி அம்மா எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மென்மையான குரல்ல ஒரு ஏஞ்சல் போல ஏஞ்சலின் பேசிட்டு போயிட்டாங்க. அருமையா இருந்துச்சு. அதாவது இந்த உள்ள
கிடக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ள கிடக்கையை அப்படியே அப்படி கொட்டிட்டு போயிட்டாங்க. உண்மைதான், உண்மைதான். ஏனென்றால் நம்ம கையில இன்றைய சமுதாயத்தை கையில ஒப்படைச்சிருக்காங்களே, ஆசிரியர் பெருமக்கள் கையில இளைய சமுதாயம் இருக்கு. இப்ப நான் பாடல்களை பாடல்கள் வழியா பாடத்தை நடத்துவேன். இலக்கணம், செய்யுள் எல்லாத்தையுமே பாடல் வரையா நடத்துவேன். அவை பாடம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க மெட்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது நான் என்ன செய்வேன், 2-3 பாடல்களுக்கு நான் கொடுப்பேன். அதுக்கடுத்து நீங்க போடுங்கடா மெட்டுன்னு சொன்னா அவன் புது பாட்டை தான் கொண்டு வந்து அது எனப்பானே தவிர நல்ல கருத்துள்ள பாடல்களை கொண்டு வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு செவியில் எட்டியது எல்லாமே இந்த புது பாடல்கள் தான். நாம ஒரு வேற பாட்டை சொன்னோம்னா ஒரு சிரிப்பு வரும். சரி நீங்களே போடுங்கடா ஒரு மெட்டை அப்படின்னு சொன்னோம்னா அவன் புது பாட்டுக்கு தான் போவான். அது அந்த இடத்துல உட்காராது, அந்த வரிகள்ல உட்காராது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அனைவரோட இதுலயுமே அந்த பாடல்கள் தான். அதுக்கு என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னா அடுத்து 2ஆம் பட்சம். கால் கையை ஆடணும், நல்லா ஆடணும். அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே போகணும். சத்தமா பாடுறானுங்க. அந்த புள்ளிங்கோ கட்டு ராணியம்மா சொன்னது போல அந்த படங்களை பார்த்து, அந்த பாடல்கள்ல ஆடுற அந்த நடனத்தை பார்த்து, அந்த பாடல்களையும் கேட்டு தலைமுடியெல்லாம் வேற கேட்டா இதெல்லாம் இந்த காலத்து ஃபேஷன் அப்படிங்கிறான். நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஏப்பா இப்படி இருக்கிய அப்படின்னு கேட்டோம்னா இத வெட்டிட்டு வானா, இல்லம்மா கலை திருவிழாவுக்கு போன வாரம் எங்க பள்ளியில இருந்து அழைச்சிட்டு போனோம். தம்பி போன தடவையே உன்னுடைய முடிவெட்ட பத்தி போட்டியாளர்கள் சொன்னாங்க, நீ வெட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா கலை திருவிழா முடிஞ்சு வெட்டிக்கிறேம்மா. கடைசியில வேற வழியே இல்ல, ஒரு வார காலத்துல அவனுக்கு லேசா முடி வளர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன தடவி போட்டி நடக்கிற இடத்துல என்ன தடவின்னா படிய சீவி ஒரு ஹேர்பின் வச்சு குத்தி அப்படி கொண்டு போய் வில்லுப்பாட்டுல உட்கார வச்சேன் பாத்துங்க. அப்ப இன்றைக்கு அந்த மாணவர்கள் மத்தியில அந்த பாடல்கள் ஆடக்கூடிய அந்த நடன ஆடக்கூடிய அந்த நடிகர்களுடைய அந்த ஹேர் கட்டை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்த பாடல்கள் தான் இவர்களை திசை திருப்பி கொண்டு போகும்போது அவங்களுடைய அந்த உடல் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நடை, உடை, பாவனை எல்லாமே மாறுது. நடை, உடை, பாவனை எல்லாத்தையுமே இந்த பாட்டு அவனை மாத்திருது. அன்னையும் அதாவது அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கு இவங்கெல்லாம் அதிகமா இந்த அந்த உடல் பாவனைக்கும் அந்த முடி வெட்டுக்கும் அந்த பாட்டில் உள்ளது மாதிரியே நாமளும் மாறணும் அப்படின்னு மாறிட்டு என்ன செய்யறானுங்க அப்படின்னா இப்ப வேற மாதிரி நோக்குறாங்க. அதெல்லாம் நாம பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்படி இந்த பாடல்கள் என்ன சொல்றான் ஏது சொல்றாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. இரட்டை அர்த்தமாக இருந்தா என்ன, ஒற்றை அர்த்தமாக இருந்தா என்ன, நாம ஆடணும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு அவனுடைய இதுல அவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறான். அந்த மாதிரி பாடல்களை அவங்க தெரியும். அந்த பாடல்கள் வரிகள்னால அவன் முழுமையாக மாற்றப்படுகிறான் என்பதை அழகாக தன்னுடைய உரையின் மூலமாக ஏஞ்சலின் அம்மா எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.